அனைத்து பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு வணக்கம். நமது பள்ளிக்கு சிவில் ரெக்யூமெண்ட்ஸ் என்னென்ன தேவை இருக்குது, அதை எமிஸ் வலைதளத்தில் எவ்வாறு பதிவு செய்யலாம் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முதல்ல உங்கள் மொபைலில் கூகுள் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதும் சர்ச் பாக்ஸில் எமிஸ்ன்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்துக்கோங்க. சர்ச் கொடுத்ததும் எமிஸ் தமிழ்நாடு ஸ்கூல்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோடனே உங்களுடைய யூசர் நேம், பாஸ்வேர்டு, யூசர் நேம் என்ற இடத்துல உங்கள் ஸ்கூலோட டைஸ் நம்பரும், பாஸ்வேர்டு நீங்கள் என்ன பாஸ்வேர்டு செட் பண்ணீங்களோ அதை கொடுத்துட்டு லாகின் கொடுத்துக்கோங்க. லாகின் கொடுத்தோடனே டேஷ்போர்டுன்னு வருது பாருங்கள், அந்த டேஷ்போர்டில் ஸ்கூலுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே அதில் கடைசியாக சிவில் ரெக்யூர்மெண்ட்ஸ்னு இருக்குது பாருங்கள், அந்த சிவில் ரெக்யூர்மெண்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு 5 ஆப்ஷன் கேட்கும். அதாவது மேஜர் ரிப்போ ரெக்யூர்ட், அடிஷ்னல் ரெக்யூர்மெண்ட்ஸ், காம்பவுண்ட் வால், ரேம்ப் அண்ட் ரெயில், வாட்டர் ஃபெசிலிட்டி. முதல்ல நம்ம மேஜர் ரிப்போ ரெக்யூர்ட், உங்கள் பள்ளியில் எதனா ரிப்பேர் இருந்தால் அதை மென்ஷன் பண்ணலாம். அது என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கிளாஸ் ரூமில் எதனா ரிப்பேர் இருக்கா, எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க. அடுத்தது அது எத்தனை கிளாஸ் ரூம், 1, 2, 3 சொல்லிவிட்டு இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா அது வரும், அதை கொடுத்துக்கோங்க. அடுத்தது பாய்ஸ் டாய்லெட் ரிப்பேர் இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க. அதேமாரி கேர்ள்ஸ் டாய்லெட், CWSN டாய்லெட், இன்டகிரேட் சயின்ஸ் லேப், கம்ப்யூட்டர் ரூம். ஹைஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் இருந்தால் இந்த சயின்ஸ் லேப், கம்ப்யூட்டர் ரூம், லைப்ரரி, ஃபிசிக்ஸ் லேப், கெமிஸ்ட்ரி லேப், பயாலஜி லேப், ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ரூம், ஸ்ட்ராங் ரூம், இதெல்லாம் இருந்துட்டு எது தேவையோ எஸ் கொடுத்துக்கோங்க, நோன்னு கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. அடுத்தது அடிஷ்னல் ரெக்யூர்மெண்ட்ஸ், உங்கள் பள்ளிக்கு எதனா புதிதாக தேவைப்படுது, கிளாஸ் ரூம் தேவைப்படுதா, எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க, நோன்னு கொடுத்துக்கோங்க. டாய்லெட், பாய்ஸ் டாய்லெட் தேவைப்படுதா, கேர்ள்ஸ் டாய்லெட் தேவைப்படுதா, CWSN டாய்லெட் தேவைப்படுதா, லேப் தேவைப்படுதா, கம்ப்யூட்டர் ரூம் தேவைப்படுதா, என்னென்ன தேவை இருக்கோ அதுக்கு எஸ் கொடுத்துக்கோங்க. எத்தனை தேவைன்னு 1, 2 சொல்லிவிட்டு அதையும் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. தேவையில்லாததை நோ கொடுத்துக்கோங்க. அடுத்தது 3வது காம்பவுண்ட் வால், உங்கள் பள்ளிக்கு காம்பவுண்ட் சுற்றுச்சுவர் தேவைன்னா எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க, இல்லை தேவையில்லை ஆல்ரெடி இருக்குன்னா நோன்னு கொடுத்துட்டு அதுக்கும் சேவ் கொடுத்துக்கோங்க. அடுத்தது 4வது ரேம்ப் அண்ட் ரெயிலில் ஒரு 6 கொஸ்டின் கேட்கும். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னன்னா, நம்பர் ஆஃப் பிளாக்ஸ் இன் த ஸ்கூல், உங்கள் பள்ளியில் எத்தனை பிளாக் இருக்குது, எத்தனை கட்டிடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்பாங்க. எத்தனை கட்டிடம் இருக்கோ அத்தனை கட்டிடத்தை கொடுத்துக்கோங்க. 2வதாக நம்பர் ஆஃப் பிளாக் அட் கிரவுண்ட் லெவல் தட் டூ நாட் ரெக்யூர் ரேம்ப்ஸ், கிரவுண்ட் லெவலில் பள்ளியில் எத்தனை ரேம்ப் இருக்குது, ரேம்ப் எத்தனை இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. எத்தனை இல்லையோ அத்தனை கொடுத்துக்கோங்க, இருந்துச்சுன்னா 0 கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா எத்தனை இல்லையோ அதை கொடுத்துக்கோங்க. அடுத்தது 3வது நம்பர் ஆஃப் பிளாக் அட் ஏ ரைஸ்டு லெவல் ஃப்ரம் த கிரவுண்டில் எத்தனை பிளாக் ரைஸ் ஆகிருக்கு, 1னா 1 கொடுத்துக்கோங்க, 2னா 2 கொடுத்துக்கோங்க. அடுத்தது நம்பர் ஆஃப் பிளாக் தட் ஆல்ரெடி ஹேவ் ரேம்ப்ஸ் வித் ஹேண்ட்ரைல்ஸ், அதாவது உங்கள் பள்ளியில் எத்தனை ரேம்ப் வித் ஹேண்ட்ரைல்ஸோடு இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க, எத்தனை கொடுத்துக்கோங்க. அடுத்து நம்பர் ஆஃப் பிளாக் தட் ரெக்யூர் ரேம்ப் வித் ஹேண்ட்ரைல்ஸ், எத்தனை தேவைப்படுது, புதியதாக ரேம்பும் ஹேண்ட்ரைல்ஸும் எத்தனை தேவைப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. எத்தனை தேவையோ கொடுத்துக்கோங்க, 1னா 1 கொடுத்துக்கோங்க, இல்லை தேவையில்லைன்னா 0 கொடுத்துக்கோங்க. அடுத்து கடைசியாக நம்பர் ஆஃப் பிளாக் தட் ஆல்ரெடி ஹேவ் ரேம்ப்ஸ் பட் ரெக்யூர் ஒன்லி ஹேண்ட்ரைல்ஸ், அதாவது ரேம்ப் இருக்குது ஆனால் ஹேண்ட்ரைல் இல்லை, எத்தனை ஹேண்ட்ரைல் மட்டும் தேவைப்படுது, கைப்பிடி மட்டும் எத்தனை தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது எத்தனை தேவையோ அது கொடுத்துக்கோங்க, 1னா 1 கொடுத்துக்கோங்க, 2னா 2 கொடுத்துக்கோங்க, இல்லை தேவையில்லை அப்படின்னா சைபர் கொடுத்துக்கோங்க, கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. அடுத்தது கடைசியாக வாட்டர் ஃபெசிலிட்டிஸ்னு இருக்குது பாருங்கள், அந்த வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துக்கோங்க. ட்ரிங்கிங் வாட்டர் நீடட் லேண்ட் ஸ்பேஸ் ஃபார் யூனிட்ஸ், சூஸ் ஃப்ரம் த ஆப்ஷன் கன்ஃபார்ம் லேண்ட் அவைலபிலிட்டி, அதாவது ட்ரிங்கிங் வாட்டர் போர், ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி ரெக்யூர்ட், எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க. எத்தனை ஸ்கொயர் ஃபீட் இருக்கோ அது ஆல்ரெடி 30 ஸ்கொயர் ஃபீட் ஆல்ரெடி மென்ஷன் ஆகிருக்கும். அது கீழே என்ன கனெக்ஷன் தேவைப்படுது,
போர்வெல் ஓஹெச்டி வித் பைப் கனெக்ஷனாக இல்லை சம்ப் ஓஹெச்டி வித் பைப் கனெக்ஷனாக கேட்கும். நம்ம போர்வெல் தேவைப்படுதுன்னா போர்வெல் கொடுத்துக்கோங்க, சம்புன்னா சம்புன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. அதுக்கு ஹேண்ட் வாஷ் ரேஷன் செக்யூர்டு எத்தனை தேவைன்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை ஆல்ரெடி இருக்குன்னா நோன் கொடுத்துக்கோங்க. தேவை இருந்துச்சுன்னா எத்தனை தேவைப்படுது, ஹேண்ட் வாஷ் ரேஷன் செக்யூர்டுனா எத்தனை தேவைப்படுது, 1 தேவையா 2 தேவையா 3 தேவையா, அது எத்தனை கொடுத்துக்கோங்க. அது கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கோங்க.